கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளுக்காக மறித்த இயேசு அவர் அடிக்கப்பட்டார். அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். இப்பொழுதோ அவர் சிலுவையை அடித்து அவரை நிறுத்தி அந்த சிலுவையை நிறுத்தினது பிறகு அவர் தன்னுடைய வாயை திறந்து 7 வசனங்களை அவர் சொன்னார் என்று நம்ம வேதம் சொல்கிறது. அதில் முதலாவது வசனத்தை அடிமை பேச கொடுத்த கிருபைகளுக்கான ஸ்தோத்திரம். இந்த வேளையில் முன்னாடி அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முதலாவது வசனமாக இதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். லூக்கா 23 பின்பகுதியில் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், சவுக்கால் முள்முடியை சுற்றி அவர் தலையில வைத்து கோலால் அடித்தார்கள். அவ்வளவு பாடுகளையும் சுமந்து கொண்டார் இயேசு. தன்னுடைய அந்த வேதனையிலும் அவர் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அவர் நமக்கு முன்னுதாரணமாக மன்னியுங்கள் என்று சொல்கிறார். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற இதுல அடுத்து 6 பூ வருகிறது. மன்னிப்பு, அடுத்து சகிப்பு, பொறுப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, அங்கலாய்ப்பு, ஒப்படைப்பு. இப்படி 7 ஒவ்வொரு வசனத்துக்கும் 7 ஒவ்வொரு குறிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம் கையினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய கையிலே ஆணி அடிக்கப்பட்டது. நாம் காலினால் செய்த பாவத்தினால் காலில் ஆணி அடிக்கப்பட்டது. நாம் இருதயத்தினால் செய்த பாவத்தினாலே அவர் இருதயத்திலே ஈட்டியினால் குத்தப்பட்டார். அதுபோல நமது மூளையில் பொல்லாத யோசனைகள் நாம் யோசித்ததன் மூலமாக அவர் தலையில் முக்கியம் சூட்டப்பட்டது. இவ்வளவு அடியளவு பெற்று திரும்ப அவர் என்ன சொன்னார்? மன்னியுங்கள் பிதாவே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது இன்னொரு என்று அறியாது இருக்கிறார் என்று சொல்றார். இப்போ பாருங்க, நம்ம சொந்த சகோதரனை கூட நம்ம மன்னிக்கணும். அப்போ நம்ம மன்னிப்பு எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்காக நம்ம இந்த மாதிரி வேத வசனங்களை தியானிக்கிறது, வேத வசனத்தை பற்றி பேசுறது, மக்கள் நம்ம அதை கேட்டு அதன்படி நடக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மும்மணி தியானங்கள்லாம் வச்சிருக்காங்க. சபைகளில் பெரியவங்க ஆதி காலத்திலிருந்து இதை நடத்தி வர்றாங்க. காரணம், இதன் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு அதுக்கு மன்னிப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதன்படி செய்யணுங்கிறதுக்காக இந்த மன்னிப்புங்கிறத கூப்பிட்டுருக்கு. மத்தேயு 18:21-22 அரவாசி. அதாவது எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்காரு. பேருக்கு சொல்றாரு, வேதத்தில் ஆண்டவரே, நான் என் சகோதரனுக்காக எத்தனை முறை விரோதம் எனக்கு விரோதமா செஞ்சுட்டே இருக்கான், அவருக்கு நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்காரு. 7 தரம் மட்டுமோன்னு கேட்காரு. அதற்கு ஏன் சொல்றாரு? 7 தரம் மட்டுமில்ல, 7 தரம் மன்னிக்கணும் அப்படிங்கிறப்போ அது கணக்கில் அடங்காத அளவு மன்னிக்கணும்னு சொல்றாரு. நம்மளும் மன்னிக்க தான் செய்யறோம். அதனால நம்ம சகோதரர்கள் அப்படி இல்லை, தொடர்ந்து நம்மளை மேலும் மேலும் குத்துறாங்க, பிரச்சனையை திரும்ப அதிகப்படுத்துறாங்க. நம்ம மனுஷத்தில் இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஒரு தடவை மன்னிக்கலாம். சில இடத்துல நம்ம பாத்திரத்தில் சில வார்த்தைகள் நம்ம பேசிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எத்தனை தடவை உனக்கு விரோதமாக செஞ்சாலும் மன்னின்னு தான் சொல்றாரு. ஆனால் அதை நம்ம கேட்கும்போது நம்ம மன்னிக்கிறதுக்கு இன்னும் நம்ம ஆயத்தப்படணும், வசனங்களுக்கு கீழ்ப்படினா தான் நம்ம மன்னிக்க முடியும். மொத்தத்தில் அன்பு நமக்கு இருக்கணும். அன்பு இருந்தாலும் நம்ம மன்னிக்கப்படுவோம். அன்பு இல்லைன்னா நம்ம மன்னிக்க முடியாது.
கர்த்தருடைய வசனங்களை இருதயத்தில் வச்சுக்கணும். இருதயங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு நமக்கு நம்ம கர்த்தரை மன்னிச்சாதான், மக்களை மன்னிச்சாதான் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். அவருக்கு அந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா 24 ஒரு 24 பாருங்க, 18-24 அவன் கணக்கு பார்க்க தொடர்ந்த போது 10,000 தாளாந்து கடன் பெற்றவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவன் ஆண்டவனை நோக்கி பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு கொண்டாட எல்லாத்தையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அந்த கடன் கொடுத்தவன் எப்படியாவது விற்றாலும் கடனை கட்டினுங்கிறான். அப்ப அவன் சொல்றான், ஐயா என்னால கட்ட முடியாது, ஆனா தாளை இருந்து வணங்குறான், கும்பிடுறான். கும்பிட்டு ஆண்டவனை எங்களுக்கு பொறுமையாயிரும், எல்லாத்தையும் வந்து கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்றான். அந்த ஊழியக்காரன் அவனுக்கு மனம் இறங்குறான். அந்த இவ்வளவு கடன் பட்டவன 10,000 தாரங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அதை அவன் மன்னிக்கிறான். மன்னித்து நீ வந்து பணம் தர வேண்டாம், நீ கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்றான். விட்ட உடனே போறது விட்டு போகும்போது என்னன்னா இவனுக்கு ஒரு 100 கடலை பார்த்தீங்கன்னா 100 வெள்ளி காசு ஒரு கடன் தர வேண்டியது. அவனை பிடிச்சிக்கிறான். பிடிச்சு அவனை என்ன செய்யறான், தொண்டையை நசுக்கிறான். அதுக்கு என் கடனை தந்து போகிறான். என் கடனை தந்துட்டு நீ போயா அப்படின்னு அவன் தொண்டையை பிடிச்சி நசுக்கிறான். அப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டு முதல்ல மன்னிச்சாங்க அந்த அதிகாரிகிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நீங்க அவனை மன்னிச்சு விட்டுட்டீங்க, ஆனா அவனுக்கு தர வேண்டிய ஒரு 100 வெள்ளி காசுக்காக இன்னொருவனை போய் தொண்டை பிடிச்சி நசுக்கிட்டு பண்றாங்க. உடனே அவங்க 2 பேரையும் கொண்டு சொன்னா, இவன் இந்த கடன் தொண்டையை நெரிச்சானே அவனை உடனே நினைச்சார், நான் உனக்கு மன்னிக்கிற போது நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா, ஏன் அவன் வந்து இவ்வளவு துன்பப்படுத்தின, அதனால உன்னை சிறையில போறேன்னு சொல்லி அவனை தூக்கி சிறையில போட்டான். அதே மாதிரி கர்த்தர் நம்ம மற்றவங்க செய்த பாவத்தை, மற்றவங்க செய்த அக்கிரமத்தை நம்ம மன்னிக்காதான் அவரும் நமக்கு மன்னிப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது. ரட்சிக்கப்பட்டுக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியாக பேசலாம், பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாஸ்டராக இருக்கலாம், ஆனா மன்னிக்கிற தன்மை அவர்கிட்ட இல்லைன்னா கர்த்தர் வந்து அவரை மன்னிக்க மாட்டாரு. அப்போ அவர் பண்ணவும் முடியாது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கெட்டு போயிடும். என்ன செய்யணும்னா பிற செய்த குற்றங்களை மன்னிக்கணும், கர்த்தரை நம்ம மன்னிப்பு கேட்கணும். இன்னும் ஏதாவது பாவம் இருந்தால், இனி அறியாத பாவம் இருந்தாலும் மன்னிக்க ஏசப்பா அப்படின்னு கெஞ்சணும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் கொடுக்கணும். அப்ப நம்ம கிறிஸ்து என்ன சொல்றாங்க, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். நடந்தாதான் நாம வந்து அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வரும். அந்த வசனங்களை கேட்கும் போது நம்ம இருதயத்தில் அந்த வசனம் எப்போ ஓடிக்கணும். அப்போ இதுக்கு முன்னால நான் சில சமயங்களில் சகோதரர்கிட்ட சண்டை வரும்போது கோபம் வந்து எல்லாம் பேசிடுவேன். இப்போ நான் நல்லா ரசிக்கப்பட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் இப்போ வசனத்துக்கு நல்லா நுழைஞ்சு வரும்போது இப்போ என்ன சொன்னா, ஒரு சகோதரனை மூடன்னு சொன்னாலே நீ நகரத்தில் எரியிற அந்த நரகக்குழியில விடுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதை கேள்விப்பட்டோம் நம்ம இருதயத்துக்கு ஒரு பயம் இல்லை. அப்போ நம்ம என்ன சொன்னா, சகோதரனை கூட அப்படி திட்டக்கூடாது, சகோதரனை மன்னிக்கணும். மார்க்கு 11:25 நமக்கு ஏதாவது குறைவு இருந்தா நம்ம இதான் நமக்கு மன்னிக்கிறது போல நம்ம மன்னிக்கணும். அதுபோல கணவன் மனைவி இடையில பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது இல்லை. சின்ன சின்ன சண்டைகளுக்குலாம் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா உடனே டைவர்ஸ், நான் அவரோட வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ராமநாதர் ஒரு எம்ஏ எம்எட்டு ஒரு பெரிய ஆசிரியர், குடும்பம் கணவன் ஆசிரியர் மனைவியும் ஆசிரியர். அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பெரிய குழந்தை அவர் கட்டி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு நேரம் குடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்காரு. ஆனால் அவர் மாமியார் சொல்லிட்டாங்க, நீ என் மகளுக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவேன், கையெழுத்துலாம் வாங்கி எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, அழுதான். அவன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு தடவை நீ மன்னிச்சுங்க, நான் இது போல பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்
நான் இனிமே கல்யாணம் பண்ண போனா 2ஆம் தரம் ஆயிடுது, எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அழுதான் கெஞ்சி பார்க்குறான். கேட்கவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கேஸ் தான், டைவர்ஸ் கேஸ் தான் கோர்ட்டில் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, மன்னிக்கிற தன்மை இவங்களோட தான் அதிகமாக இல்லை, நம்மகிட்ட தான் இல்லை, ஏன்கிட்ட தான் இல்லை, உங்ககிட்ட தான் இல்லை. நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாராகிட்டோம்னா கர்த்தர் நம்ம மன்னிப்பாரு. அப்போ அவருடைய துர்க்கிரியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேளாண் போட்டு ஜெபம் பண்ணி முறைக்கு ஜெபம் பண்ணோம்னா அவர் மனம் திரும்பிடுவார். அப்போ சரியா வந்துடும். ஒரு ஆள் ஒரு வக்கீலோட பேசிக்கிட்டு அப்போ சொல்ல 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தாங்க. அவனுக்கு வேலை 5:30 முடிச்சிருக்கான். 10 மணிக்கு ஏன் வாங்க, 10 மணிக்கு வாங்கினாலும் வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நான் உன்னோட வாழ முடியாது. சின்ன சின்ன காரியம் 10 மணிக்கு தான் வந்தானே, நீ ஜெபம் பண்ணிமா, நேரத்தோட வரேன் ஜெபம் பண்ணி. அப்போ நீ ஜெபம் அவனை ஆண்டவர் அவன் இருந்துட்டு கிரியை செய்வாரு, கிரியை செய்யணும் அவன் தன்னாக வந்துடுவான். அப்போ அவன் ஏன் பண்ணி அதுக்கெல்லாம் டைவர்ஸா? சின்ன சின்ன காரியம். இப்போ சின்ன காரியத்தை கூட மன்னிக்க முடியலன்னா ஒன்றிய கர்த்தர் எப்படி மன்னிப்பார்? அதான் கேள்வி. கிறிஸ்தவா இருக்க நாம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம். நான் சில கூட்டங்களுக்கு போவேன். இந்த பிரிச்சு வந்து சொல்லுவாங்க, கணவன் மணி எல்லாரும் போக மாட்டேன், அந்த குழந்தை நீங்க கூப்பிடான்னு சொல்லிடுவேன். அதை சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் நான் போய் அதுக்கு எத்தனை மணி நேரம் பேசுவேன். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர் சார்பில் நானே மன்னிப்பு கேட்பேன். நானே அவங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சமாதானம் பண்ணுற பாக்கியமான ஒரு தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க இருக்கு வசனம் மத்தியில். அந்த மாதிரி நம்ம சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கிறோம். அடுத்தது நம்ம 1999 கிரகாம் ஸ்டெயின் அப்படின்னு ஸ்டெயின் ஒருவர், கிரகாம் ஸ்டெயின் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சேர்ந்தவர். அவர் பீகாருக்கு வந்து ஊழியம் செய்யறதுக்காக வந்தார். அப்போ என்ன செஞ்சாங்க பாருங்க, ஊழியம் தான் செஞ்சாரு. இந்த ஊழியம் தான் ஊரில் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மகன் 2 பேரையும் அவரையும் ஒரு ஜீப் காருக்குள்ள இருக்கிறவங்கள நைட்டாக பெட்ரோல் குத்திய வச்சுட்டார். அப்போ அவர் இறந்துட்டார். எல்லாம் வந்து 1 வாரம் தான், 8 நாள் கூட ஆகல. அந்த கிரகாம் ஸ்டெயின் அவருடைய மனைவி வந்து இந்த கூட்டத்தில் எல்லாரும் கூப்பிட்டு தீ வச்சவங்க நான் மன்னிச்சதேன்னு சொன்னேன். எவ்வளோ கொஞ்சம் அந்த பக்குவத்தை பாருங்க. கணவனையும் 2 பிள்ளைங்க தான் பெற்ற பிள்ளைகளை கணவனையும் எரிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து இவங்களை மன்னிச்சதேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தான் இறுதியை உடஞ்ச உடனே சொல்லுவாங்க, எதையாவது கம்பி கிடக்கிறத எடுத்து போட்டு அடிச்சவங்க கொள்ளணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அம்மா அவங்களை மன்னிக்கிற சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை. அதனால தான் இப்போ நம்ம இயேசுடைய பிள்ளையா இருக்கிறவங்க கடவுளை மன்னிக்கணும். சின்ன சின்ன காலை முடிச்சிட்டாரு, மன்னிச்சிடணும். ஒரு நம்ம பொருள் அபகரிச்சு எடுத்துக்கிட்டாரு, அவரை மன்னிச்சிடலாம். அப்போ நம்ம வழக்குக்கு போவது மனிதனுக்கு, வழக்குக்கு விலகுவது மனிதனுக்கு மேன்மையும் போடுது நீதிபடி. அதே மாதிரி வழக்குகளுக்கு விலகணும். கோபப்பட்டலாம், அதனால ஒண்ணு இல்லை. கோபப்படாதீங்கப்பா, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது. அதுபோல இன்னும் நம்ம வந்து எத்தனையோ இடங்களுக்கு போறோம், எத்தனையோ இடங்களை சந்திக்கிறோம். அவங்களை பார்க்கும்போது பேசும்போது அவங்களுக்கு இந்த மன்னிப்பை பற்றி பேசணும். கிறிஸ்து இந்த மாதிரி மன்னிச்சிருக்காரு, அந்த மன்னிப்புனால நாங்கள் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை பெற்று இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். அதனால நீங்களும் எங்களுக்கு ஒரு மன்னிங்க. ஒரு சகோதரர் கூட சண்டை போடுறாங்க, அவங்க ஆயுதத்தோடு முன்னாடி போகக்கூடாது, ஆயுதம் இல்லாமல் அவங்க கூட சண்டை போடுறாங்கன்னு சொல்லி பக்குவமாக அவங்களுக்கு அந்த காரியங்களை எடுத்து சொல்லணும். குடும்பங்களுக்கு இடையில தகப்பன் தாய் பிள்ளைகள், சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சில வருஷம் நல்லா 15 வருஷமா நீங்கள் என்னமோ பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 60 போக மாட்டேன், 15 வருஷம் பேசாம இருந்தா எப்படி? உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ மன்னிக்கணும், அதையே நீ மன்னிக்கல. அப்ப நீ ஆலயத்துக்கு வந்துதான் என்ன செய்ய? நீ மற்றவங்களோட அன்பா இருந்துச்சா? அன்பு இல்லைன்னா உனக்கு மன்னிக்கிற சுபாவம் வராது. நான் நிறைய சம்பளம் வாங்குறேன், என் வீட்டுக்காரர் கொஞ்சம் மேல வாங்குறாரு, இவரை நான் மதிக்க மாட்டேன், நான் இவரை கல்யாணத்துல அப்படி இப்படி திட்டுவேன் அப்படின்னா திட்டினா அது ஒரு பாவம் ஆயிடும். அவருக்கும் ஒரு வேலை கிடைக்கட்டும், அவரும் ஒரு சம்பாத்தியம் பண்ணட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். கணவன் சரியில்லாம இருந்தால் மனைவி செய்யணும், ஜெபிக்கணும். மனைவி சரியில்லாம இருந்தால் கணவன் ஜெபிக்கணும். யாரையாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டா உடனே சந்தேகப்படியில் பேசுறது, சந்தேகப்படியில் பேசி நான் இப்படி எனக்கு சரியில்லை, இவரோட நான் வாங்க மாட்டேன். எத்தனை டைமிஸ் கேஸ், எத்தனை பிரச்சனை குடும்பங்களை பார்த்தா சின்ன சின்ன காரியம். குழம்பு வச்சிருக்க நல்லா இல்லை, நீ சரியில்லை, நீ போவோம் அப்ப
விரட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மாமனார் மாமியார் நகை போட்டு வந்து இடம் போட்டு பார்க்காங்க, எத்தனை கிலோ போட்டு இருக்க சரியா இருக்க எல்லாம். இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கம்னா கிறிஸ்துவத்தை தெரிஞ்ச பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர்கள் நம்ம வாழும்போது அவருடைய வசனங்களை கட்டி அவர்படி நடக்கணும். அவர் எப்படி நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிச்சாலும் அது மாதிரி நம்ம மன்னிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் எப்பவும் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தோட இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். இல்லைன்னா அவர் நம்மளை மன்னிக்க மாட்டார், நமக்கு தண்டனை கொடுத்துருவார். அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள இன்றையிலிருந்து இனிமே வர்ற நாட்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு மன்னிக்கிறவா இருக்கணும். அதற்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவங்களுக்கு வராட்டாலும் நீங்க திரும்ப திரும்ப எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்கணும். கேட்கும்போது கேட்கிறவர் எவரும் பெற்றுக்கொள்வான்னு போட்டிருக்கு. அதனால அவரு எல்லாருக்கும் நன்றி செய்கிறவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், யாரையும் தள்ள மாட்டார். இவருக்கு செய்வோம் அவருக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா நினைக்க மாட்டார். எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு கர்த்தர். அதனால நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஊழியர்காரங்க இந்த நீதிமன்ற வெளிப்படுத்துவதை பற்றி அழகா பேசினாங்க. இந்த ஆண்டுல நிறையா பேசினாங்க. நிறைய பேர் வரல, 6-7 பேர் 8 பேர் தான் வந்தோம். அது மாதிரி ஆலய காரியங்கள்ல நல்லா முன்னாள் வந்து பாடல் பாடி நல்லா ஜெபம் பண்ணி அடுத்த வருஷத்துல நான் பேசுறேன்னு வரணும். நாங்களே பேசக்கூடாது. எனக்குலாம் அதிகமாக பேச தெரியல, சும்மா 4 வசனத்தை எடுத்துட்டு நான் பேசுறேன். அது மாதிரி நீங்க எல்லாரும் அடுத்த வருஷத்துல பேசணும். எனக்கு பேச தெரியாதுன்னா உங்கள்கிட்ட ஆண்டவருடைய கிரி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட கிரி இல்லை, ஆண்டவரை பத்தி அறிவு இல்லை, அவரை பத்திய சிந்தனையோ உங்கள்கிட்ட இல்லை, அதனால நீங்க பேச முடியல. எங்க அப்பாவுக்கு செய்யாதுன்னு வந்து சொல்லிட்டு போட முடியாது. 15 நிமிஷம் பேசுறதுனால 5 நிமிஷம் பேசி போங்க, ஏற்றுக்கலாம். நாங்க செய்ய மாட்டோம். அவரும் சொல்ல மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். என்ன சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆகவே அடுத்து எல்லாம் பேச வேண்டியிருக்காங்க. என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டதிலிருந்து நீங்க எல்லாரையும் மன்னித்து ஒரு கூட தாழ்மையா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும், கர்த்தரை நேசிக்கணும் கேட்டுக்கொண்டு இத்தோட